பிரதமர் நரேந்திர மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், என்ன வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது? மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நடைபெற்று வரும் இந்த மக்களவை தேர்தலின் போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருவதாகவும் இந்து மற்றும் இஸ்லாமியர்களிடையே ஒரு மத கலத்தை உண்டாக்க முயற்சிப்பதாக தான் ஒரு குற்றச்சாட்டோடு இந்த ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது இப்போ இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது பல்வேறு மாநிலங்களில் நரேந்திர மோடி பேசும்போது குறிப்பாக முஸ்லிம்களை குறிவைத்து அவரை தாக்கும் வகையில், அவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவதாகவும், இதன் மூலமாக நாட்டில் இரண்டு மதத்தினிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு கலவரம் ஏற்படும் வகையில் பேசி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு அந்த ஒரு பொறுப்பை முறையாக செயல்படுத்தாமல் இது போன்ற ஒரு பேச்சுகளில் பேசக்கூடாது, இருந்தும் பேசி வருகிறார். ஏற்கனவே கடந்த மே 1ஆம் தேதி தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் தான் புகார் அளித்துள்ளதாகவும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். ஆனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த போது கூட இந்த வழக்கில் நரேந்திர மோடி அவர்களை எதிர்மனுதாக சேர்த்ததால் இந்த ஒரு மனு பட்டியலிட அதிகாரிகள் மறுப்பதாக, நீதிமன்ற ஊழியர்கள் மறுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்துதான் இன்று நீதிபதி முன்பு, செல்வ பெருந்தகை முன்பு ஒரு முறையீடு செய்யப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் அந்த ஒரு மனுவில் குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும்படியும் மீண்டும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்த மனுவை விசாரணை எடுத்துக் கொள்வதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.